ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கிக்கலாங்க. ரிஷப ராசிக்காரங்க கடந்த காலங்களில் எவ்வளவோ இன்னல்கள் பட்டுட்டீங்க. குறிப்பாக பண விஷயத்தில் பல துரோகிகளை பார்த்துட்டீங்க. நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இனி மாறப்போகுதுங்க. கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம். இந்த சமயத்தில் உங்களை யார் எதிர்த்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க, தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது. உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்கள் காலில் விழக்கூடிய காலகட்டம். ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க, அரவணைப்பானவங்க, எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க, எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. குடும்பத்தில் சந்தோஷம்னா இவங்களுக்கு சந்தோஷம். இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க. ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏமா மற்ற ராசிக்காரங்கள்லாம் கஷ்டப்படலையா, ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க. நமக்கெல்லாம் கோபம் வந்துச்சு அப்படின்னா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாமே அடங்கவே மாட்டோம். ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒன்று விழுந்துருங்க. ஆனால் ரிஷபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க. சிவ கோபம். ஆனால் அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க. எவ்வளவு வலி மனசில் இருக்கு தெரியுமா? விட்டா இவங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு உருவாகிறோம். அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க முழுக்க வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேல அதீத நம்பிக்கை கொண்டவங்க, தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க, தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரித்தானவங்க. சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பொதுநலமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தன் மேலே போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு, என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு, என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். கடவுளே எனக்கு துணையாக இதைத்தான் செய்வாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எப்போ கேட்க மாட்டாங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு வழியை கொடு கடவுளே அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள், தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுறது தாங்க ரிஷபத்தோட குணமே. உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப உறுதியானவங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்லை. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்குங்க. அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் இவங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ புரியுங்க. அந்த சமயத்தில் கள்ளா நீங்கள் சரணாகதி அடைவீங்க, இல்லை ஓடி ஒளிவீங்களான்னு தெரியாது. இப்படி ரிஷபத்துடைய குணாதிசயம் அடுக்கிட்டே போகலாங்க. சொல்ல போனால் தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ரொம்ப ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா ரிஷபத்தை சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமான நாட்களாக இருக்க போகுது. அது என்ன, எப்படி இருக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. வரக்கூடிய காலங்களில் எல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போ
மகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க. காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியாக வளம் பெறக்கூடியது ரிஷபராசிங்க. உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் பலன்கள் அமையும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. பண வருகை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். குரு பயிற்சியால் கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பெருசாக எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பண வரவை கொடுக்குறாருங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எச்சரிக்கை பண்ணுறாரு. கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய இடங்களில் போல காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக வருமானத்துக்காக போயிட்டு இருந்தது. இங்கே கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் அடைக்கிறது, இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது. பல விதங்களில் பண வரவை ஏற்படுத்துது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. குறிப்பாக பணம் தொடர்பான ஆசைகள், வருமானம் உயர்வினால் சேமிப்பு உயரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வா நிற்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும். பணியிடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு சூப்பராக இருக்க போகுதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். பணியிடங்களில் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக தொழில் செய்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய தொழிலில் சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துகிறாருங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க. கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கடகடன்னு சொல்லணும்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், கல்யாண முயற்சிகள் கைகூடும், வண்டி வாகனம் வாங்குவீங்க. பாதியிலேயே நின்று வந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. பிரபலங்களினுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பணவரவு அப்படிங்கிறது பல வகைகளில் சேருங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியுமே நடந்த நிலையில் இன்னைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பலன்களும் உங்களுக்கு அமைய போகுது. ஃபஸ்ட்டு குருவுடைய பலன்களை பார்க்கலாம். குருவினால் உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினனுடைய வருகை அதிகரிக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். அடுத்தது ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கல்களை கூட புதிய கோணத்தில் அழுகி வெற்றி அடைவீங்க. கடனாக கொடுத்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வருங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் பாச போராட்டத்தினால சந்தோஷம் உண்டாகும். வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடுத்தது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு. ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க. அதை நீங்கள் சரி செஞ்சிடலாம். துர்க்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவோட பிரச்சனையை சரி செய்ய முடியுங்க. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. முக்கியமாக பணபலத்தை அதிகப்படுத்துறாரு. பொது விழாக்கள், கல்யாணம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்னு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாருங்க. வெளிவட்டாரத்தில் புகழ், கௌரவம் வளரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படுங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டங்க. புதுசாக முதலீடு செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா 2-3 தொழில் தொடங்குவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க. பற்று வரவு உயரும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்களுடைய கை ஓங்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலை அமையும். உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுக்கும்.
கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பொதுப்படியாக சொல்லணும்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் குமார சுப்பிரமணியரை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க. மாத்திரை மருந்து விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலச்சி நிற்க வைக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க, வெற்றியை அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணிய குமாரர். சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் நிறைய பிறப்பில் தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கினவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சுப்பிரமணியரோட வழிபாடு ஒரு தீர்வாக இருக்குங்க. இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல அந்த சுப்பிரமணியரே உங்களுக்கு குழந்தையா பிறந்திருப்பாருங்க. நம்பிக்கையோட வழிபாடு மட்டும் வச்சு பாருங்க, கண்டிப்பா ரிஷபராசியுடைய வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. ஒரு முகமாய் ஆறு முகமாய் அங்கும் இங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே எண்ணுள் வருவாய் முருகப்பெருமானி. என்னென்னைக்குமே மாற்றங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய முருகப்பெருமானோட திருவடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிர பகவானோட ஆளுமை கொண்ட இரண்டாவது ராசியாக வலம் வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அன்பான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடு மாதிரி உழைக்கிறேன்ப்பா, இது ரிஷபத்திற்கு பொருந்தும். மாடு மாதிரி எதையும் தாங்குறேன்ப்பா, இதுவும் ரிஷபத்துக்கு பொருந்தும். மாடு மாதிரி சகிச்சுட்டு இருக்கான்ப்பா, ரிஷபத்திற்கு பொருந்தும். ஆனால் ரிஷபத்துக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க, அதை யார் பார்க்குறீங்க? யாருமே பார்க்கறதில்ல. அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிஷபத்தை சேர்ந்தவங்க, ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட இருக்கட்டுங்க, மனுஷங்களாக மதிக்கிறீங்களா? அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுறீங்களா? எவ்வளவு தான் இவங்க தாங்குவாங்க? மாடு சின்னமாக வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே இவங்க மேலே தான் கொட்டுவீங்களா? அட உங்களை என்னங்க சொல்கிறது? நம்ம வாயை திறந்து சொல்லுங்கள், எனக்கு வலிக்குதுடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, எனக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. குடும்பமே இருக்கட்டுங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி நில்லுங்க. ஏன் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் மறைக்கிறீங்க? சுமை தாங்கியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சுலபமாக எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பேசுகிறாங்க. அடி மேலே அடி, துரோகத்து மேலே துரோகம். வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாங்க. பயங்கரமாக மாட்டியிருப்பீங்க. கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக ரிஷபராசி சொல்லலாம். எப்பமா தீரும் அந்த கடன் பிரச்சனை? எங்கே போய் முடிய போகுது? என்ன பண்ணுறது? என்ன பரிகாரம் பண்ணுறது? எங்கே போனாலும் காசு தான் செலவாகுது. அதாவது பரிகாரங்கிற பேரில் நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுற மாதிரி அந்த கடன் மேலே கடன் சேர்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது வழிகாட்டுமா? இப்படியும் தெய்வங்கள் கிட்ட புலம்புறவங்க. ஆன்மீகத்தில் ஆண்டவனை மட்டுமே துணைன்னு நினச்சிட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. சூதுவாது தெரியலை, எங்கே போகிறது என்ன பண்ணுறது? இப்போ ஒரு சில ராசிக்காரங்கள்லாம் பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லலை, சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அமையும். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களோட குருவே தான் இவங்க அதிபதி. ஆனால் இருந்தாலும் இந்த அசுரர்களுக்கு என்ன தெரியும்? அதாவது நல்லவன் கெட்டவன், ஆனால் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி அதிலிருந்து வெளியே வரணும்னு தெரியும், ஆனால் கெட்டவனுக்கு என்ன பண்ண தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தாங்க இவங்க நல்லவங்க. அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால பெருசாக இவங்களுக்கு சிக்கல் வர்றப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல, தெரியறதில்ல. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? உண்மைதாங்க, வரும். சொந்த பந்தங்கள் ஒதுக்குறாங்க சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க சரி, பெற்றவங்க ஒதுக்குறாங்க. என்னையா இது போகிற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. கடந்த சில மாதங்களாக ரொம்ப அடிமேல அடிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு
வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில கூட இருந்திருப்பீங்க. உண்மை, இது சத்தியமான வார்த்தைகள்ங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இருக்கும்னு நம்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல். விஷயத்த சொல்லுனா ஏதோ சாமி கும்பிட சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனசு பார்த்தாக்கா எதிர்மறை ஆற்றலால் நிரம்பி இருக்குங்க. எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளிக்கொண்டுட்டு வாங்க. இதுதான் ஓம் நம சிவாய. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டுங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்லுங்கள். இல்லைம்மா நான் வேலையில் இருக்கேன், அப்போ தான் உன் பதிவு பார்த்தேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன். சரி, எங்கே இருந்தாலும் முடிஞ்சால் கிடைக்கிறப்ப சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சு தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவரை நம்பி உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். கஷ்ட நஷ்டங்களை கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாங்க. அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா, என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்காக உங்கள் குலதெய்வத்தோட பெயரையும் குறிப்பிடுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்கள் பூஜைகள் செய்து வேண்டிக்கிறோம். என் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னம்மா அப்படி இருக்குன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம வழிபாடு வச்சாலே அந்த தெய்வங்கள் ஏற்றுக்குவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை கும்பிட்டீங்களான்னு கேட்டால் குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நவகிரகங்களில் 8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லையா, உங்கள் அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் உங்களை காக்குங்க. புரியுதுங்களா? இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இப்போது ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தா குடும்ப சூழல், பெற்றோரோட அரவணைப்பில் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நில ராசி, எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. குடும்பம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்தால் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் வாழ்வீங்க. நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா. இப்போது இந்த 12 ராசியிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதாவது ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ரிஷபராசியை பொறுத்த பெண் ராசி, இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி விசுவாசத்துக்கு பேர் போனவங்க, அடிக்கடி வேலையை மாத்திர பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பளத்துக்கு ஆள் கூப்பிட்டாலும் சரி, எனக்கு இதுவே போதும், என்னை நம்பி என் முதலாளி இருக்காரு, அவருக்கு நான் விசுவாசம் இருப்பேன், ஏன் அவங்களே நீ போமா அப்படின்னு சொன்னால் கூட யோசிக்காமல் இவங்க நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிஷபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்குறேங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். ரிஷபராசியில் எப்பப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் பார்க்க போகிறோங்க. இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய ரிஷபம், என்னம்மா இந்த 6 காரியங்களை காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் செய்யவே கூடாதுங்க. அதுவும் உண்மைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சரியாகுங்க. எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு அழகான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசித்து நீங்கள் வாழணும். நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணுங்க. ரிஷபத்துக்கு இப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உயர்வு அடைய முடியும். கண்டிப்பாக உயர்வு அடைவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிர்த்து சனி, ராகு பகவான், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில் உங்களுக்கு வலுவாக இருக்காங்க. இதோட
இந்த எல்லாமே வலுப்பெறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். நினச்சது நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன்பிறப்போட ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவும் தொண்டர்களுடைய பலமும் உண்டாக போகுதுங்க. பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக செய்யுங்க. அதுவும் கைகூடி வரும். அதற்குரிய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குங்க. புதுசாக இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி விளைச்சல் அதிகமாகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். உங்களை பற்றி நிறைய பேர் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எதிலுமே கண்டுக்க வேணாம். வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளில் வேகம், எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரிய வீரியக்காரனாக நீங்கள் செய்யணுங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால, கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால உடலில் கை வைக்கிறாரு. சின்ன சின்ன பாதிப்புகள் வருங்க. தாய்வழி உறவுகளால் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். எதிர்பாராத விதமாக நடக்கும். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான வகையில் கையாண்டிங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.